வணக்கம் மக்களே, நான் உங்கள் இன்ஜினியர் சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம இப்போது நாமக்கல் சைட்டில் இருக்கோம். நாமக்கல் சைட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 days ஆஃப் ஸ்ரீ பிரசல்யா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ், அதாவது நாளோட டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிக் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறப்போ நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம பேரப்பேட் வால் வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி பண்ணியிருக்கோங்கிறத வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பேரப்பேட் வால் பார்த்திங்கன்னா 3 அடி வந்து ஹைட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் 2 அடி பார்த்திங்கன்னா 2 அடி 9 இன்ச்சு உங்களுக்கு பிரிக் இருக்கும். 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் காங்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பேரப்பேட் வால் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வரி வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, அதாவது குத்துக்கள் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இங்கிலீஷ் பாண்டையும் ஃப்ளமிஷ் பாண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கட்டிப்போம். அது எப்படின்னா இங்கிலீஷ் பாண்டில் வந்து ஹரிசாண்டலாக வைக்கக்கூடிய இந்த கல் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக வச்சுட்டு அடுத்த லைன் ஃபுல்லாக ஹெட்ரு தெரியுற மாதிரி வச்சுருப்போம். பட் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஹெட்ரு தெரியுற மாதிரி, அடுத்த லைன் வந்து ஃபுல் பிரிக்காகவும் ஹெட்டரும் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லாமே ஏற்றிட்டு லாஸ்ட் லைனில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குத்துக்கல்னு சொல்லுவோம், சரிங்களா, அந்த கல் வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிராக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக டெவலப் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு பேரப்பேட் வால் கட்டுறப்பவும் பார்த்திங்கன்னா 3 feet கம்பல்சரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். லாஸ்ட் வந்து சிங்க் காங்கிரீட் போடுறோம். சிங்க் காங்கிரீட் எதுக்காகனா இப்போ மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கிராக்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்க் காங்கிரீட் போடுறோம். ஸோ அது கண்ட்ரோல் ஆகும்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து சிங்க் காங்கிரீட் போடுறோம். ஸோ போட்டோன்னா உங்களுக்கு கிராக்ஸ் வந்து 99% வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறப்போ இது வந்து டேப்பர் அடிச்சிட்டோம்னா ஸோ தண்ணி வந்து பார்த்தா நிற்கக்கூடாது. அப்படி நிற்காமல் இருக்கப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு கிராக்ஸ் வராங்க. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பேரப்பேட் வால் வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு கண்டோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.